ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன மவுஸ்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 17வது எபிசோட தான் பார்க்க போறோம். இன்னும் 3 எபிசோட்ல சீரியஸே முடிய போகுதுங்க. எப்படியோ முதல் சீரீஸை ஒரு பெஸ்டான சீரீஸா உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நம்புறேன். ஆனா இதுக்கப்புறம் எந்த சீரீஸை பண்ணலாம், அதை எப்படி பண்ணலான்ற ஐடியாவே இல்லை. நீங்களே நம்ம ஜேர்னருக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல சீரீஸா சொல்லுங்க. அதுல எது சரி வருதுன்னு சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து முடிவெடுத்துருவோம், சரிங்களா? சோ போன எபிசோட் நம்ம பார்த்த வரைக்கும் ஹீரோன்றவன் கில்லர் ஆயிட்டான். அவன் தான் கில்லர்னு தெரிஞ்சு உயிரோட இருக்க ஒரே ஆள்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான். அவனை ஹாஸ்பிட்டல்லையே பூந்து யாரோ கொன்னுட்டாங்க. நம்ம கூட அது கில்லர் தானே நினைச்சோம். ஆனா இல்ல, வேற எவனோ ஒருத்தவன் கொன்னுட்டு தப்பிச்சான். கில்லர் அவனை சேஸ் பண்ணிட்டு போன இடத்துல அங்க ஒரு ஆள் இல்லாம 2 பேர் இருந்தானுங்க. ஒருத்தவன் தப்பிச்சிட்டான், இன்னொருத்தவன் ஹோட்டல் வாசல்லையே கம்பியில சொருகி செத்தான் இல்லீங்களா? செத்தவன் யாரோ எவனோவா இருப்பான்னு நினைச்சா கடைசியில சின்ன வயசுல இருந்து கில்லரை பாலூட்டி சீராட்டி வளர்த்த ஆன்ட்டியோட புருஷனான அங்கிள் தான் செத்தவன். இது இல்லாம ஒரு ஆள் தப்பிச்சு ஒண்ணானே, அவனோட கார் பிளேட் நம்பரும் டம்மி பீஸ் ஆகும்போது இன்ஸ்பெக்டர் ஒருத்தவன் தலையில அடிச்சு மயக்கமாக்கிட்டு பர்ஸை திருட்டு போனானே. கையில கூட OIZன்ற டாட்டூ போட்டு இருந்தான் பாருங்க. அவன் யூஸ் பண்ண கார் நம்பரும் சேம். எல்லாத்துக்கும் மேல பல எபிசோடுக்கு முன்னால கில்லர் பாட்டியை கொலை பண்ணதும் அதை பக்கத்துல இருந்து பார்த்த புது டாக்டரை சேஸ் பண்ணிட்டு ஓடினானே. அப்ப கூட கில்லருக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆச்சுல்ல, அதை பண்ணதும் இதே நம்பர் கார் தான். சோ இதெல்லாம் வச்சு கில்லருக்கு அவனோட சின்ன வயசு ஞாபகம் வந்து நம்ம சொந்த ஃபேமிலியவே நம்ம தான் கொலை பண்ணோன்றதை தெரிஞ்சுக்கிட்டான். இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் எவிடன்ஸ் ரூம்ல இருந்து கில்லரோட கேஸ் ஃபைல்லாம் பார்த்துட்டு அதுல இருக்க ஃபர்ஸ்ட் விக்டிமோட சின்ன வயசு போட்டோல என்னத்தை நோட் பண்ணாரோ உடனே ஃபர்ஸ்ட் விக்டிமோட வீட்டுக்கே போய் நான் அவனோட சின்ன வயசு போட்டோலாம் பார்க்கணும்னு அவன் அம்மா கிட்ட கேட்டு அவன் ஆல்பத்தை பார்க்கும்போது கில்லர் சின்ன பையனா இருக்கும்போது சைக்கோ பையனா தானே இருந்தான். ஆல்பம்ல இருக்க அவன் போட்டோவையும் சேர்த்து பார்த்தாரு. அதோட ரிப்போர்ட்டர் முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோல் அடிக்கிற கதையா, ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே முடிஞ்சு போன கேஸை நான் திரும்ப ஒரு டிவி ப்ரோக்ராம் மாதிரி பண்ண போறேன். அதனால அப்ப இறந்து போன விக்டிமோட ஃபேமிலிஸ்ல யாராவது வந்து இன்டர்வியூ கொடுங்கன்னு கேட்டா. எல்லாரும் முடியாதுன்னு மூஞ்சில காரி துப்புனாலும் ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மா மட்டும் நான் ஒரு மேட்டரை சொல்லணும் அதுக்காகவே வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. லாஸ்டா கில்லர் கிட்ட வரப்போ நம்ம ஃபேமிலியை நம்ம தான் கொலை பண்ணோம்னு நினைச்சிட்டு இருந்தா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அந்த கொலை எதுக்குமே இவன் காரணம் இல்ல, ஃபர்ஸ்ட் விக்டிம் தான் வந்து அந்த கொலையை பண்ணான்றது கிளியரா கில்லருக்கு ஞாபகம் வந்துச்சு. அதோட எபிசோட முடிச்சாங்க. கில்லர் அவனை சுத்தி நடக்கிற மர்ம முடிச்சுகளை எப்படி ஆகுறான், இதோட இன்ஸ்பெக்டர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கில்லரை நெருங்குறாருன்றது தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய பேசியாச்சு. சோ ஸ்ட்ரைட்டா நம்ம எபிசோட்குள்ள போயிடுவோம். ஐயோ இதை மறந்துட்டேனே, இதுக்கு முன்னால நம்ம பண்ண பழைய எபிசோட் வீடியோ லிங்க் எல்லாம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியா கொடுத்துருக்கேன், மேல கார்ல ஒரே பிளேலிஸ்டா கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. சோ எபிசோட ஓபன் பண்ணா எடுத்ததுமே கில்லர் எதனால எப்படி ஃபர்ஸ்ட் விக்டிமை கொலை பண்ணான்றதுல இருந்து தான் கதையே ஆரம்பிக்குது. ஜிம்ல ஃபர்ஸ்ட் விக்டிம் மட்டும் தனியா இருக்கும்போது அங்க மாஸ்க போட்டுன்னு போன கில்லர், ராசா உன்னை எத்தனை வருஷம் ராசா நான் தேடிட்டு இருந்தேன், உன்னை கண்டுபிடிக்க தாண்டா நான் போலீஸ் வேலையெல்லாம் சேர்ந்தேன், எப்பவோ கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது. ஆனா அந்த டைம்ல அரகுற மயக்கத்துல உன்னோட ஃபேஸையும் கையையும் பார்த்தனா கண்டுபிடிக்க இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகா என் ஃபேமிலிய என் கண்ணு முன்னாலேயே கொலை பண்ணிட்டு தப்பிச்சிட்ட நீ. என் ஃபேமிலிக்கு நீ என்னெல்லாம் பண்ணியோ அதை அப்படியே உனக்கு திரும்ப கொடுக்கதாண்டா நான் வந்திருக்கேன். வா, நீ தான் பெரிய பாக்ஸர் ஆச்சே, என் கூட போட்டா போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டு வா அப்படின்னு கில்லர் ஃபர்ஸ்ட் விக்டிம சண்டை கூப்பிட்டு 2 பேரும் சண்டை போட்டதுல கில்லர் தான் ஜெயிக்கிறான். அடுத்து ஃபர்ஸ்ட் விக்டிம சேர்ல கட்டி போட்டுட்டு செல்ஃப்ல இருக்க பைபிள் எடுத்தவன் அதை ஃபர்ஸ்ட் விக்டிமோட தொடையில வச்சு ஒருத்தவன் இன்னொருத்தவனுக்கு வலியை ஏற்படுத்திட்டான்னா ரத்தத்துக்கு ரத்தம் பித்தத்துக்கு பித்தம் சண்டைக்கு சண்டை அதை அப்படியே அவனுக்கு திரும்ப கொடுத்துடணும்னு பைபிள்ல இருக்க வாசகத்தை ஃபர்ஸ்ட் விக்டிம் வாயாலே படிக்க வச்சுட்டு இப்ப நான் அவனை அடிச்சு உன் எலும்பெல்லாம் உடைச்சது எதுக்காக தெரியுமா, நீ அம்மா வச்சதுக்காக. அடுத்து உன்னை எரிக்க போறேன், அது நீ என் குட்டி தம்பி வச்சதுக்காக. கடைசியா உன்னை கத்தியால குத்துறது நீ என்னோட அப்பாவை கத்தியால குத்துனதுக்காக அப்படின்னு கில்லர் தான் அவனோட சொந்த ஃபேமிலியவே கொலை பண்ணான்னு நினைச்சிட்டு இருந்த நம்மளோட எண்ணத்தை மாத்தி இல்ல நான் அதை பண்ணல, ஃபர்ஸ்ட் விக்டிம் தான் அதை பண்ணான்றத கில்லர் நமக்கு புரிய வைக்க இங்க சீனை கட் பண்ணிட்டு அப்போ நடந்த பிளாஷ்பேக் போனான். சைக்கோ பையன் அவனோட தம்பிய பள்ளத்துல தள்ளி புதைக்க போனான். அப்ப அங்க வந்து அவங்களோட அம்மா தம்பியை காப்பாத்திட்டு செத்து தொலடான்னு சைக்கோ பையனோட கழுத்தை போட்டு நிற்சாங்கல்ல. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, சைக்கோ பையனுக்கு ஒரே பாட்டு தான், இவன்லாம் எங்க இருந்து உருப்பட போறான், இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் பண்ண போறோம், பேசாம எங்கேயாச்சும் அவனை ஓட்டி விட்டுருவோண்டி அப்படின்னு அப்பா அம்மாவை போட்டு காட்டு கத்து கத்துறாரு. இதை சைக்கோ பையனுமே ஒளிஞ்சிருந்து கேக்குறான், விடுங்க சின்ன பையன் தானே அதெல்லாம் திருந்திருவான் அப்படின்னு அப்போதைக்கு அம்மா சைக்கோ பையனுக்கு ஆதரவா இருந்தாலும் அடுத்த நாள் என்னடான்னா பையனுக்கு நல்லபடியா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தலகாணி அவன் மூஞ்சில போட்டு அமுக்கி கொல்ல பாக்குறாங்க. இந்நேரம் பார்த்து ஸ்பாட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் விக்டிம் கொலை பண்ண முயற்சி பண்ற அம்மாவை தள்ளி விட்டதோட மட்டும் இல்லங்க, இவன் வந்ததே சைக்கோ பையனை காப்பாத்துறதுக்காகன்ற மாதிரி தான் தெரியுது. தலகாணியை போட்டு அமுக்குனதுல அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்றத செக் பண்ணிட்டு இங்க அம்மா கிட்ட போறான். அதெல்லாம் அரகுற மயக்கத்திலேயே பார்த்த சைக்கோ பையன் அடுத்து நிதானத்துக்கு வந்தா இன்னும் அம்மா சாகல, கொஞ்சோண்டு உயிரை கையில புடிச்சிட்டு இருக்காங்க. சைக்கோ பையன் அவங்கிட்ட போகும்போது, கண்ணே மணியே என் முத்தே, அம்மா தாண்டா உன்னை
தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரி ஆள் நீ இல்லடா. நீ பிறக்கும் போதே உனக்கு சைக்கோபாத் ஜீன் இருக்கிறதுனால நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டா. ஆனா உனக்கு மட்டும் இல்ல, உன்ன மாதிரியே இருக்க இன்னொரு பையனுக்கும் இதே சைக்கோபாத் ஜீன் தாண்டா இருக்கு. அம்மா போறேன்லாம் கவலைப்படாத. இனிமேல் சந்தோஷமா நல்லவனா நிம்மதியா வாழன்னு சொல்லிட்டு அவங்க செத்துடுறாங்க. திரும்ப சைக்கோ பையன் மயக்கமாகறான். அதுக்கப்புறம் கண்ண முழிச்சா இவன் வீட்லயே இல்ல, வெளியே வேற எங்கேயோ இருக்கான். இவன் வீடு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்த அம்மா, அப்பா, இவன் தம்பி 3 பேரும் அவுட்டு. ஆனா கில்லருக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே திரும்ப சொல்லுவா. அவளுக்கு அந்த மாதிரி ஒரு வியாதி. அவ பாடிய காணோம். யார் அவளை என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இந்த கேஸ்ல சொந்த ஃபேமிலியவே சைக்கோ பையன் தான் கொலை பண்ணிருக்கான்னு இவன் மேல சந்தேகமும் பட்டிருக்காங்க. நம்ம கூட பார்த்தோம்ல, இவனை ஸ்டேஷன் கொண்டு போய் இவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு டெஸ்ட் எல்லாம் வச்சு பார்த்தாங்க. நான் என் ஃபேமிலியை கொல்லலன்னு இவன் சொன்னது உண்மைன்னு ரிசல்ட்ல தெரிஞ்சதும் போயிட்டு வாடா அம்பின்னு வெளியே அனுப்புனாங்களா. வெளியே வந்த சைக்கோ பையன் அப்பவே முடிவெடுத்துட்டாங்க, என்னைக்கா இருந்தாலும் சரி எவன் என் ஃபேமிலியை கொலை பண்ணானோ அவனை கண்டுபிடிச்சு அவனையும் இதே மாதிரி நான் கொல்லல, நான் சைக்கோவே இல்லடான்னு. இந்த பிளாஷ்பேக் எல்லாம் பிரசன்ட்ல கில்லருக்கு முழுமையா ஞாபகம் வந்ததும், அப்ப நம்ம ஃபேமிலியை கொன்னதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் விக்டிமை ரிவெஞ்சுக்காக கொண்டிருக்கோமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மா கிட்ட போன இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் விக்டிமோட போட்டோ ஆல்பம்ல சைக்கோ பையனோட போட்டோ இருக்கிறத பார்க்க, யாருங்க இந்த பையன், இவன் போட்டோவை உங்க பையன் வச்சிருக்கான், இவனை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது, பர்சனலாலாம் எதுவும் தெரியாதுங்க, ஆனா பல வருஷத்துக்கு முன்னால குராங்குன்ற ஒரு ஏரியால ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை கொலை பண்ணாங்கல்ல, இவன் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். இவன் தான் ஃபேமிலியை கொண்டான்னு அப்பா அரசல் புரசலா பேசிக்கிட்டாங்க. என் பையன் ஏன் இந்த போட்டோ வச்சிருக்கான்லாம் தெரியல. ஆனாங்க கொலை நடந்த அந்த டைம்ல என் பையன் ஏதோ ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணான். கரெக்டா இந்த சம்பவம் நடந்த 1 நாள் 2 நாள் இருக்கும். ரூமுக்குள்ள உட்காந்து அழுன்னு அழுதான். கடைசியா ஹெட் ஹண்டரால அவன் தங்கச்சி கொலை பண்ணப்படும் போது அவன் அழுததை நான் பார்த்தது. அதுக்கப்புறம் அன்னைக்கு தாங்க அந்த அழுதான். நானும் ஏன்னு கேட்டேன், சொல்லல. பட் மறுநாள் நான் அவன் துணியை துவைக்கிறப்போ குராங்குன்ற ஏரியால தானே சைக்கோ பையனோட ஃபேமிலியை கொன்னாங்க. அந்த ஏரியா டோல்கேட்டை இவன் கிராஸ் பண்ண மாதிரி ரெசிப்ட் எல்லாம் இருந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மா சொல்ல, ஒருவேளை போட்டோல இருக்க இந்த பையன் தான் புது டாக்டரா இருப்பானோ. ஏன்னா புது டாக்டர் சின்ன வயசா இருக்கும்போது அவனுமே இந்த ஏரியால இருக்க ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கான். சோ இது புது டாக்டரா இருக்குமோன்னு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டவுட். அதோட இங்க கில்லர் கிட்ட வந்தா, ஃபர்ஸ்ட் விக்டிம் எதுக்காக நம்ம ஃபேமிலியை கொலை பண்ணான்? சப்போஸ் அவன் திருடுறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தா ஃபேமிலி ஆளுங்களோட சேர்த்து நம்மளையும் கொண்டு இருக்கணும்ல. ஏன் நம்மள மட்டும் தனியா வெளியே தூக்கி போட்டுட்டு மீதி பேரை வச்சு வீட்டை கொளுத்தனா? எதுக்காக அவன் என்ன மட்டும் காப்பாத்தணும்? இதை கேட்காம அவசரப்பட்டு ஃபர்ஸ்ட் விக்டிமை வேற கொன்னுட்டோம். இப்ப எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இந்த ஆளுக்கு ஒரு உறுத்தல். அந்த பக்கம் தோஸ்தி, இவங்க தான் ரிப்போர்ட்டரோட வீட்டுல தாம் பையனுக்கு பிறந்த பையனை பாத்துக்கிறதுக்கு அதாங்க புது டாக்டரோட பையன் வேலைக்கு சேர்ந்தாங்கல்ல. கில்லர் கொலை பண்ண விக்டிம்ஸோட கேஸ் ஃபைல்லாம் ரிப்போர்ட்டர் வீட்டுல வச்சிருக்கான். கிளீன் பண்ணும்போது எதிர்த்து அதை புரட்டி பார்க்க அதுல ஃபர்ஸ்ட் விக்டிமோட சின்ன வயசு போட்டோ இருக்குங்க. இங்க வைக்கிற ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? ஒரு எபிசோட்ல தோஸ்தி பிரெக்னண்டா இருக்கும்போது லீன்ற ஒரு சீரியல் கில்லர் அவங்கள கடத்தி கொல்ல பார்த்தான். அப்ப வேற யாரோ ஒருத்த வந்து தோஸ்தியை காப்பாத்தினானே, அதுவுமே ஃபர்ஸ்ட் விக்டிம் தான். எதுக்கு தேவையில்லாம என்ன பண்ணி காப்பாத்தலனா எனக்கு அப்படி ஒரு பையன் பிறந்தே இருக்க மாட்டான். ஏன் இப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு சலிப்பு. அதை காரிட்டு திரும்ப கில்லர் கிட்ட வந்தா, அவன் சின்ன வயசுல எந்த வீட்டுல வாழ்ந்தானோ அங்கதானே உட்காந்து பழைய பிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்த்தான். முடிச்சுட்டு வெளியே வரும்போது இவங்கிட்ட வந்த ஒரு பக்கத்து வீட்டு பாட்டி, சார் நீங்க தானே அந்த நாட்டு நல்லி எலும்பு? ஐயோ சாரி, நாட்டோட பெருமை, கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருந்து நியூஸ்ல எல்லாம் கூட வந்தீங்களே, இப்பதான் சார் உங்களை நேர்ல பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் என்ன சார் இந்த பக்கம்? ஓ, புது டாக்டர் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனானே, அது சம்பந்தமா விசாரிக்க வந்தீங்களா அப்படின்னு பாட்டி ஒரு புது கதையை சொன்னதும், நாங்க சொல்றீங்கன்னு கில்லர் கேட்டா, ஆமாங்க இன்ஸ்பெக்டர் அவனை ஷூட் பண்ணாருல்ல, அது நைட்டு. காலையில புது டாக்டர் இந்த வீட்டு வாசலுக்கு வந்தான். வீட்டையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தான். எனக்கு அவனை பார்க்கும்போது இந்த வீட்டுல வாழ்ந்த சைக்கோ பையனை பாக்குற மாதிரியே இருந்துச்சு. நீயாடா தம்பின்னு நான் போய் கேட்டேன். இல்ல நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் அவன் இல்லன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க போனான். திடீர்னு பாதிலேயே நின்னு, ஆமா இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தால, ஃபேமிலி ஆளுங்க பாடி கிடைச்சி சைக்கோ பையனோட தங்கச்சி மட்டும் காணாம போயிருந்தால, அவளை பத்தி தான் புது டாக்டர் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் அவளை நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா, ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு. பாட்டி தெரியலன்னு சொன்னதும் நாடையை கட்டிட்டான். இத கில்லர் கேட்டதுக்கு அப்புறம் தான், ரைட்டு நமக்கு ஒரு தங்கச்சி இருந்தால, எங்க போயிருப்பா அவன்னு தங்கச்சியை தேடுறாரு. அதே நேரம் இன்ஸ்பெக்டர் புது டாக்டர் எந்த ஸ்கூல்ல படிச்சானோ அங்க போய் சைக்கோ பையனோட போட்டோவை காட்டி இவன் தானே புது டாக்டர்னு விசாரிக்கும் போது, சாச்சா இவன் சைக்கோ பையங்க, புது டாக்டர்லாம் இல்ல அப்படின்னு அவங்க மாத்தி சொல்ல, இன்ஸ்பெக்டருக்கு ஒரே கன்ஃபியூஷன். சரி போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்டா ஏதாச்சும் தெரியும்னு கரெக்டா இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன் வரப்பதான் கில்லர் அங்க உட்காந்து காணாம போனா அவன் தங்கச்சியை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கான். ஸ்டேஷன்ல எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் கில்லரை பார்த்து, நீ எங்கடா எங்கன்னு கேக்குறாரா? அது ஒரு சப்ப மேட்டருங்க, நீங்க என்ன எங்கன்னு திரும்ப கில்லர் கேட்டதும், சொல்றேன் அவர்கிட்ட பேசிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சைக்கோ பையனோட ஃபேமிலி கேஸ எந்த டிடெக்டிவ் ஹேண்டில் பண்ணாரோ அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் விக்டிமோட போட்டோவையும் சைக்கோ பையனோட போட்டோவையும் காட்டி சைக்கோ பையனோட ஃபேமிலி மர்டர்
கேஸ்ல இவங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்களா என்ன அப்படின்னு என்கொயரி பண்ண, இந்த ஆள்கிட்ட எப்படா நம்ம சின்ன வயசு போட்டோ மாட்டுச்சு, அதுவும் நம்ம அப்பாவோட நாயை கொலை பண்றப்போ யாரோ நமக்கே தெரியாம எடுத்த போட்டோ இல்ல இது அப்படின்னு கில்லருக்கு அவன் சின்ன வயசு போட்டோவை பார்த்ததும் அல்லு இல்ல எங்க நம்ம மாட்டிக்க போறோம்ன்ற பயத்திலேயே இருக்கான். இன்ஸ்பெக்டர் விசாரிச்ச டிடெக்டிவும் அப்பவே இந்த பையன் மேல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, ஃபேமிலி செத்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல இவன், அதுக்காக அவனை பிடிச்சி அவன் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அவன் ஃபேமிலியை கொலை பண்ணலன்னு தெரிஞ்சதும் விட்டுட்டோம். இதே மாதிரி சம்பவம் நடந்த கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஏரியாவுக்கு வந்த ஃபர்ஸ்ட் விக்டிம் மேல சந்தேகப்பட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் விக்டிமோட வீட்டுக்கு போய் என்கொயரி பண்ணேன். அப்ப நடந்ததை ரிப்போர்ட்டா கூட எழுதிருப்பனே, இருங்க எடுத்து பாக்குறேன்னு ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணா டிடெக்டிவ்க்கே ஒரு ட்விஸ்ட். இவர் தான் அந்த டைம்ல சஸ்பெக்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் விக்டிமோட பேரையே சேர்த்து எழுதி வச்சிருந்திருப்பாரு. இப்போ என்னடான்னா சஸ்பெக்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் விக்டிமோட பேரை மட்டும் காணோம், யாரோ வேணும்னே அதை தூக்கிட்டு இருக்காங்க. சரி அதான் போச்சு, இந்த சைக்கோ பையன் யாரு, இப்போ எங்க இருக்கான், அவன் ஐடியா வச்சு எடுக்க முடியுதான்னு பாருங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டு, அதை தோன்றப்பவும் நம்ம ஊர்லலாம் ஒரு குழந்தை பிறந்ததுமே அதோட அடையாள நம்பர்னு ஒரு ஆதார் நம்பர் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி அந்த ஊர்ல ஐடி நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. சைக்கோ பையனோட சின்ன வயசுல அவனோட ஐடி நம்பர் என்னவா இருந்துச்சோ அப்படி ஒரு ஐடியே இப்போ இல்ல, அது டெலிட் ஆயிட்டதா சொல்றாரு. ஒன்னு அந்த ஐடிக்கு சொந்தக்காரங்க செத்துட்டாலோ இல்ல ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாலோ மட்டும்தான் ஐடி டெலிட் ஆகும். இந்த ஐடி ஏன் எதுக்காக டெலிட் ஆச்சுன்னே தெரியல. அதே ஃபீலிங் தான் கில்லருக்கும். அம்மா செத்ததுக்கு அப்புறம் அம்மாவோட தங்கச்சின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி நம்மள வந்து தத்தெடுத்துச்சு, ஆனா எப்படி நம்மளோட பழைய நம்பர் போச்சு, அதோட இப்ப நமக்குன்னு ஒரு புது நம்பர் இருக்கு, அது எப்படி எனக்கு வந்துச்சு, பழைய நம்பர் இருந்தாதானே ஒரு ஆளோட அடையாளத்தை எடுக்க முடியும், அதையே மாத்திட்டா அடையாளமே மாறிடுமே, சோ யார் நம்மளோட அடையாளத்தை மாத்தினது இப்படின்னு கில்லருக்குள்ள பல கேள்வி. இந்த விசாரணை முடிஞ்சு நீ ஏன்டா இங்க வந்தன்னு இன்ஸ்பெக்டர் கில்லர் கிட்ட கேக்குறாரு. அது ஒண்ணும் இல்லங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டாங்கல்ல, அவனை வேற யாரோ பிளாக்மெயில் பண்ணதா சொன்னான், ஒருவேளை புது டாக்டருக்கு கூட்டாளி யாராச்சும் இருந்து அவங்க ஃபர்ஸ்ட் விக்டிமை கொலை பண்ணிருப்பாங்களான்ற ஆங்கிள் புது டாக்டரோட கேஸ் ஃபைல் எடுத்து பார்த்தேன், அவன் குரோங்குன்ற ஒரு ஏரியால ஸ்கூல் படிச்ச மாதிரி தெரிஞ்சுது, அதான் இங்க விசாரிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு பிளேட்டை மாத்தின கில்லர். சரி நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டா, அதுவா டம்மி பீஸோட கொலை நடந்த அன்னைக்கு என்ன ஒருத்தவன் தலையில அடிச்சான், அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்து புது போலீஸ் ஒருத்தவங்க கிட்ட டம்மி பீஸ் அம்மா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி படிச்சான், இவன் கையில OZன்ற ஒரு டாட்டோ இருந்துச்சு, அதே மாதிரி தான்டா எதர்ச்சியா நேத்து நான் ஃபர்ஸ்ட் விக்டிமோட சின்ன வயசு போட்டோ பார்க்கும்போது அவன் ஷோல்டர்ல OZன்ற ஒரு டாட்டோ இருந்துச்சு. சரி இன்னும் சில போட்டோஸை பார்க்கலாமேன்னு ஃபர்ஸ்ட் விக்டிமோட வீட்டுக்கு போனேன், அங்க இந்த சைக்கோ பையனோட போட்டோ கிடைச்சது, இவன் ஃபேமிலி கொலை பண்ணப்பட்ட அதே ஏரியால தான் புது டாக்டரும் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தான். சரி இந்த பையன் தான் புது டாக்டரா இருப்பான், இவன் ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் விக்டிம் கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அந்த ரிவெஞ்சுக்காக புது டாக்டர் வளர்ந்து ஃபர்ஸ்ட் விக்டிமை கொன்னுட்டான் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன், ஆனா இந்த போட்டோல இருக்கவன் ஏதோ ஒரு சைக்கோ பையனும் மாத்தி சொல்றாங்க, நான் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இன்ஸ்பெக்டரே கில்லருக்கு போதுமான பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து என்ன நடக்குதுன்றத அவனுக்கு புரிய வச்சதும் அடுத்து கில்லர் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். வழியெல்லாம் சின்ன வயசுல சாகறதுக்கு முன்னால இவன் அம்மா சொன்னாங்கல்ல, ஒன்ன மாதிரியே சைக்கோபாத் DNA இருக்க இன்னொரு பையன் இருக்கான்பான்ட்டு, அதுவே தான் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு, அது எப்படி நம்ம அம்மாவுக்கு நம்மள மாதிரியே இன்னொரு DNA இருக்க பையன் இருக்கான்னு தெரியும் அப்படின்னு போட்டு கொடாஞ்சிட்டு இருந்தவன், ஆமா இந்த பழைய டாக்டர் இருக்கான்ல அவன் தானே ஒரு தடவை நம்ம கிட்ட சொன்னான் புது டாக்டருக்கும் சைக்கோபாத் DNA இருக்கு, ஏன்னா அவன் அம்மாவான தோஸ்தி ஹெட் ஹண்டரோட பொண்டாட்டி, அவங்க வயித்துல வளர்ந்த குழந்தையோட DNAவை நான் செக் பண்ணேன்னு, அப்ப நம்ம அம்மாவோட DNAவை செக் பண்ணதும் அவனா தான் இருப்பான், அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டுன்னு யோசிச்சுக்கிட்டே கில்லர் சைடு மிரரை பார்த்தா ரொம்ப நேரமா ஒரு கார் இந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே தெரியுது, செக்கிங்காக அப்படி இப்படின்னு ட்ரிஃப்ட் அடிச்சா பின்னால வர காரும் சேர்ந்து அடிக்குதுங்க, யாரா அந்த மெயின் ரோடு மென்டலு அப்படின்னு கில்லர் நேக்கா சைடு வாங்கி அந்த காரை விட்டு பிரிஞ்சு போயிடுறான். இப்பதான் அந்த கார் ஃபாலோ பண்ணுதுன்னு என்ன நிச்சயம், எத்தனை நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோ, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பக்கம் ஸ்டேஷன் வந்த இன்ஸ்பெக்டருக்கு மண்டை வலி இருக்கே, மண்டை வின்னு 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 வலிக்குது, ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்ச நமக்கே ஒன்னும் புரியல, இன்ஸ்பெக்டர் இன்னும் எதையும் கண்டே பிடிக்கல, அப்ப அவருக்கு எப்படி இருக்கும். சோ இப்ப இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் சைக்கோ பையனோட ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் விக்டிம் கொன்னதா இருக்கட்டும், அப்படின்னா சைக்கோ பையன் வளர்ந்து ஃபர்ஸ்ட் விக்டிமை ரிவெஞ்சுக்காக கொல்லுவான், அப்படி பார்த்தா புது டாக்டர் தானே சைக்கோ பையனா இருக்கணும், இல்லன்ட்டாங்க, எதுக்காக புது டாக்டர் ஃபர்ஸ்ட் விக்டிமை ரிவெஞ்சுக்கு கொல்ற மாதிரி கொன்னான், இன்னொன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணது புது டாக்டர், அவன் செத்துட்டான், இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் கண்ணை முழிச்சதும் யாரோ அவனை மிரட்டி இருக்காங்க, கூடவே கொன்னுட்டாங்க, செத்தவனை தேடி போனா அங்கேயும் OZன்ற வார்த்தை வருது, இந்த டாட்டெல்லாம் நான் எங்க கொண்டு போய் எதோட லிங்க் பண்ணி கேஸ முடிக்கிறது, ஆஹா இதுக்கு ஒரே வழி, ஸ்டேஷனுக்கு OZ டாட்டு போட்டு வந்த ஒருத்தவங்கிட்ட புது போலீஸ் டம்மி பீஸோட அம்மா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை காட்டினால, அந்த புது போலீஸை உசுப்பேத்தனாதான் ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட்டோட சேர்ந்து ஒரு பிளான போட, அந்த பக்கம் கில்லர் பழைய டாக்டர் இருக்காருல்ல, அவருக்கு தங்கச்சின்னு ஒண்ணு இருந்துச்சு, ஹெட் ஹண்டர் தங்கச்சியை போட்டு தள்ளிட்டான் இல்லையா, தங்கச்சியோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு, எம்மா நான் பண்றதெல்லாம் சரிதானா, சரியா தப்பானே தெரியாம இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கமா அப்படின்னு எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள யாரோ வர மாதிரியே சவுண்ட் கேக்குதா, சோ இவர் கையில இருந்த போட்டோவை பக்கத்துல இருந்த ஒரு சேர் கடியில ஒளிச்சு வச்சிடுறாரு.
வரது யாரான்னு பார்த்தா கில்லர். வந்து சட்டக்காலரை பிடிச்சி செவுத்து மேல பழைய டாக்டரை ஏத்தனவன், நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டல்ல அப்படின்னு கேட்டதோட ஸ்டேஷன் வந்தா அசிஸ்டன்ட்டும் டீம்மேட்டும் வேணும்னே புது போலீஸ்க்கு பக்கத்துல நின்னு, சார் மேல இருந்து என்ன பிடிச்சி கத்துறாங்க சார், நம்ம ஸ்டேஷனோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல சில போர்ஷன்ஸை யாரோ டெலீட் பண்ணிட்டாங்களாம். இன்ஸ்பெக்டர் அதை கண்டுபிடிச்சு அதெல்லாம் ரீஸ்டோர் பண்ணி அவர் ரூம்ல ஹார்ட் டிஸ்க்ல வச்சிருக்காராம். அதை என்ன ஏதுன்னு பார்க்க சொல்றாரு சார் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லி அதை புது போலீஸோட மூக்கு குறி வைக்குதா. இங்க பழைய டாக்டரை பிடிச்ச கில்லர், எதுக்குடா என்கிட்ட போய் சொன்ன, எனக்கும் இன்னொரு பையனுக்கும் ஒரே டிஎன்ஏ இருக்குன்னு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா டெஸ்ட் எல்லாம் பண்றதே நீதான், நீ சொல்லாம எப்படி தெரிஞ்சிருக்கும், அதையே என்கிட்ட இருந்து மறைச்சன்னு கேட்டதும், நாப்பா சொல்ற, நீ அந்த அம்மாவோட பையனா, அவருக்கும் இவங்களுக்கும் பிறந்த பையனா நீ அப்படின்னு பழைய டாக்டருக்கு ஒரு அதிர்ச்சி. அதோட அகைன் ஸ்டேஷன் வந்தா அசிஸ்டன்ட் பேசினதெல்லாம் கேட்ட புது போலீஸ் அவன் சொன்ன ஹார்ட் டிஸ்கை தேடி இன்ஸ்பெக்டரோட ரூமுக்கு போறான். கையும் களவுமா அவனை பிடிச்ச இன்ஸ்பெக்டர், தெரியும்டா கருவாட்டை தேடுற களவாணி பூனம் மாதிரி நீ சுத்திட்டு இருக்கும் போதே தெரியும் உனக்கு இதுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு அப்படின்னு அவன் காலரை வலிச்சு பாத்ரூமுக்குள்ள கூட்டு வந்தவரு அவன் சட்டையெல்லாம் அவுத்து பார்க்க பயபுள்ள இதுக்கு முன்னால நெஞ்சில ஏதோ ஒரு டாட்டூ போட்டு இருந்திருக்கு, அதை அழிச்சு அதுக்கு மேல பேண்டட் போட்டு வச்சிருக்கான். அட்ரா சக்க, அப்ப நீயும் ஓய்செட் குரூப்பை சேர்ந்த ஆள் தானா, எங்க மாட்டிக்க போறோன்னு அவசர அவசரமா அதை அழிச்சிட்ட. யார் தாண்டா நீங்களாம், என்ன சைக்கோ பார்த்த பால் ஊட்டி சீராட்டி வளர்க்குற குரூப்பா, என்னடா உங்க திட்டம்னு எவ்வளவோ கேட்டோம். புது போலீஸ் அநியாயத்துக்கு நடிக்கிறான். சார் நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னே புரியல, அன்னைக்கு டம்மி பீஸோட அம்மா என்கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கீழே போட்டேன், அப்ப ஸ்டேஷன் வந்து யாரோ ஒருத்தவங்க அதை எடுத்து என் கையில கொடுத்தாங்க, அதை பார்த்துட்டு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன சார் பண்றது, இந்த டாட்டூல ஓய்செட் தான் இருந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்களா, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட இனிஷியலா பச்சை குத்தி வச்சிருந்தேன், போன வாரம் பிரேக்கப் ஆயிடுச்சு, அப்புறம் காலமெல்லாம் காத்திருப்பேன்னு அவ பேரை நெஞ்சில வச்சுக்கிட்டே பூஜையா பண்ண முடியும், அதான் அழிச்சிட்டேன், இதுக்காகலாம் என் மேல அபாண்டமா பழி போட்டா எப்படி இப்படின்னு அவன் ரீல் சுத்த, திருந்த மாட்டீங்கடா, நீங்க திருந்தவே மாட்டீங்க, எக்கையோட கெட்டு போங்க அப்படின்னு விரக்தியா பேசிட்டு போற மாதிரி இன்ஸ்பெக்டர் வெளியே போறாரு. உடனே புது போலீஸ் பாத்ரூம்லயே நின்னு யாருக்கோ கால் பண்றான். அவன் கால் பண்ணுவான்னு தெரியும், அவனை பண்ண வைக்கணும்ன்றதுதான் இன்ஸ்பெக்டரோட திட்டமும் கூட. மாட்னாண்டா, யார்கிட்ட என்ன பேசுறான்னு ஒட்டு கேட்டலாம்னு இன்ஸ்பெக்டர் ட்ரை பண்ணா அதுக்குள்ள ஒரு சிவபூஜையில புகுந்த கரடி நில்றான்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியும் கவனிக்காம பாத்ரூமுக்குள்ள போய் அவனை பார்த்த புது போலீஸ் போனை கட் பண்ணிடுறான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவன் யாருக்கு கால் பண்ணான்னு அவன் போன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும்ல. சோ அதுக்கும் ஒரு பிளான போட்டு புது போலீஸ் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்ததும் அசிஸ்டன்ட் அவன் ஜாக்கெட்ல காஃபியை கொட்டி நானே கிளீன் பண்ணி கொடுக்குறேன்னு ஜாக்கெட்டை வாங்கினவன் 10 செகண்ட் கேப்ல புது போலீஸோட போனை ஓபன் பண்ணி அவன் யாருக்கு கால் பண்ணானோ அந்த நம்பரை பாத்துறான். அடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணா அது ஒரு பர்னர் போனுங்க. அது யாரோட போனு, யாருக்கு கால் பண்ணாங்கலாம் தெரியாது, ஆனா கால் போன லொகேஷனை கண்டுபிடிச்சிடலாம். கால் போன லொகேஷன் கவர்மெண்டோட சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டருக்கு போயிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர், எதுக்கும் புது போலீஸ் மேல ஒரு கண்ணு வைங்க, அவன் யாரெல்லாம் மீட் பண்றான் எங்கெல்லாம் போறான்றத பாத்துக்கிட்டே இருங்க, அப்புறம் வர வர எனக்கு கில்லரை பார்த்தா எதுவும் சரியா தெரியலடா, ஆளே ஒரு மார்க்கமா நடந்துக்கிறான், எதுக்கும் இந்த கேஸ் டீடைல்லாம் அவனுக்கு தெரியாத மாதிரியே பாத்துக்கோங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கில்லர் மேலையும் ஒரு புள்ளி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் கில்லரோ பழைய டாக்டரை பிடிச்சி ஒழுகுனதுல ஏதோ ஒரு எபிசோட்ல தோஸ்தியோட வயித்துல வளர்றது ஒரு சைக்கோபேத் தான் தெரிஞ்சு அவங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட வந்த வேற ஒரு லேடி, ஏங்க ஃபீல் பண்றீங்க, பழைய டாக்டர் என்ன கடவுளா, அவர் சொன்ன மாதிரியா நடக்க போகுது, என் வயித்துல வளர்ற குழந்தை கூட சைக்கோபேத் தான் சொன்னாரு, ஆனா நான் நம்பலங்க, இந்த குழந்தைய பெத்து இது சைக்கோபேத் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி டாக்டரை மொக்க வாங்க வைக்கல பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, சொன்ன அந்த லேடி தாங்க கில்லரோட அம்மா. இவங்க ஹஸ்பண்ட் பழைய டாக்டரோட ரிசர்ச் டீம்ல ஒர்க் பண்ணவர், அதனால தானே டெஸ்ட்டுக்கு பொண்டாட்டியவே விட்டாரு. அப்பவே பழைய டாக்டர் அவங்களை டெஸ்ட் பண்ணி உன் வயித்துல வளர்றது சைக்கோபாத் டிஎன்ஏ இருக்க குழந்தைதாமா, அதை அபார்ட் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் அபார்ஷன் பண்றதா சொல்லியிருக்காங்க, ஆனா அவங்க அபார்ட் பண்ணாம கில்லருன்ற ஒருத்தவங்களை பெத்தெடுத்திருக்காங்கன்றது பழைய டாக்டருக்கே தெரியாது. சோ அதான்ப்பா மிஸ்டேக்கு அப்படின்னு பழைய டாக்டர் சொன்னதும், சரிங்க நான் சைக்கோபாத் டிஎன்ஏவோட பிறந்த பையனாவே இருக்கட்டுமே, சைக்கோபாத் எல்லாம் அவங்கள பத்தி மட்டும்தானே கவலைப்படுவாங்க, ஆனா எதுக்காக என் ஃபேமிலியை கொலை பண்ணதுக்கு நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் விக்டிமை போய் ரிவெஞ்சுக்காக கொல்லணும், அப்ப நான் சைக்கோபாத் இல்லையா அப்படின்னு கில்லர் கேட்டதும், அது அப்படி இல்லப்பா, ஃபர்ஸ்ட் விக்டிம் உனக்கு சொந்தமானதை உன்கிட்ட இருந்து எடுத்திருக்கான், வான் கில்லாக்குள்ள பூந்து அவன் வேலையை காட்டிருக்கான், இதுதான் உன்னை ட்ரிகர் பண்ணி அவனை கொலை பண்ண வச்சிருக்கு அப்படின்னு பழைய டாக்டர் இதுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுக்க, அடுத்து கில்லரோட சின்ன வயசுல இருந்து இவன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சோ அதை போர்டில் எழுதி கட்டம் கட்டினவன் அதுக்கு காரணம் யாருன்றதையும் பக்கத்திலேயே எழுதுறான். முதல்ல ஃபர்ஸ்ட் விக்டிம் இவன் ஃபேமிலியவே கொலை பண்ணி இவனை மட்டும் காப்பாத்தினான், அவன் ஷோல்டர்ல ஓய்செட்ன்ற டாட்டூ இருந்ததா இன்ஸ்பெக்டர் சொன்னார் இல்லையா, அப்ப அதுக்கு காரணம் ஓய்செட் குரூப். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை கொன்னவன் உன்னை காப்பாத்ததான் நான் அவனை கொன்னேன்னு சொன்னான், அதோட இவன் எந்த கார்ல வந்தானோ அதே கார் தான் கில்லர் புது டாக்டரை துரத்திட்டு ஓடும்போது இவனை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிச்சு, இவனும் ஓய்செட் தான், சோ இதுக்கு காரணமும் ஓய்செட் குரூப். மூணாவது இவ்வளவு நாளா கில்லருக்கு அங்கிளா நடிச்சவன் ஹோட்டல் வாசல்ல கம்பியில சொருகிட்டு செத்துட்டான், அவனும் ஓய்செட் குரூப். நாலாவது அம்மாவுக்கு தங்கச்சியே இல்ல, ஆனா நான் அம்மாவோட தங்கச்சின்னு சொல்லி ஒரு ஆன்டி ஹீரோவை தத்தெடுத்து வளர்த்துச்சு, கண்டிப்பா அதுவும் ஓய்செட் குரூப்பா தான் இருக்கணும். அஞ்சாவது புது டாக்டர், இவனை பத்தி யோசிக்கிறப்ப
அப்பதான் நமக்கு புதுசா ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. கில்லர் ஹீரோயினோட பாட்டியே கொன்னானா. அப்ப புது டாக்டர் அங்க எப்படி வந்தான்லாம் தெரியல. வந்துட்டான், கில்லரை பார்த்துட்டான். புது டாக்டர் தான் நம்மள பாக்குறான்றதெல்லாம் கில்லருக்கு தெரியாது. எவனோ பார்த்துட்டான், அவனை துரத்தி பிடிச்சி காலி பண்ணணும்னு கில்லர் புது டாக்டரை துரத்திட்டு ஓடும்போது அவனோட ஜாக்கெட்டை பிடிக்க புது டாக்டரோட ஜாக்கெட் கில்லர் கையோட வந்துருச்சு. அதை தூக்கி ஓரமா போட்டு திரும்ப பிடிக்க முயற்சி பண்ணியும் முடியலையா. எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதான் நம்ம கில்லர்ன்ற உண்மை யாருக்கும் தெரியாம புதையலாவே இருக்கும்னு கால் அடிப்பட்ட நிலைமையில கூட நான் பாட்டியை கொன்னவனை தேட போறேன்ட்டு வந்தான் பாருங்க. அதெல்லாம் நடிப்பு. அப்போன்னு பார்த்துதான் இன்ஸ்பெக்டரும் கில்லரோட கை கோத்துட்டாரா. கில்லரால ஒன்னும் பண்ண முடியல. இருந்தும் இன்ஸ்பெக்டரும் கில்லரும் இன்ஸ்பெக்டரோட கார்ல ஏறும்போது எதர்ச்சியா கில்லர் கார்ல இருந்த இன்ஸ்பெக்டரோட ஜாக்கெட்டை பார்க்க, ஆஹா, நம்ம அவனை துரத்திட்டு ஓடும்போது அவன் போட்டிருந்த ஜாக்கெட்டை உருவி ஓரமா தூக்கி போட்டோமே, அதை மறந்துட்டோம் பாடுறா அப்படின்னு தூக்கி போட்ட ஜாக்கெட் கிட்ட போன கில்லர் அதுல இருக்க ஒரு லேபிள பார்க்க ஜாக்கெட்டை எந்த இடத்துல லாண்ட்ரி கொடுத்தாங்களோ அதோட பேர் எழுதிருக்கு. அந்த அட்ரஸ்க்கு போனா அங்க கில்லருக்கு ஒரு டைரி கிடைக்குதுங்க. இதுல கில்லர் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் கொலை பண்ணானோ செத்ததுக்கு அப்புறம் அவங்கள எடுத்த போட்டோஸா இருக்கு. மேபி புது டாக்டருக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருந்தான், அவனையும் கொன்னான் இல்லையா. அவன் வீடு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப பிரசன்ட்ல கில்லர் புது டாக்டரை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவன் வீட்டுல இருந்து ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வந்திருப்பான். அதையும் எடுத்து பார்த்துட்டு கூடவே லாண்ட்ரி அட்ரஸ்னு ஒரு அட்ரஸ்க்கு போய் அங்க எடுத்து பார்த்த டைரியையும் கையோட எடுத்துட்டு வந்துட்டான் போல. அதுல இருக்க செத்த விக்டிம்ஸோட போட்டோவெல்லாம் பார்த்தவன், நம்ம ஆளுங்களை கொலை பண்றப்போ அவங்க உயிரோட இருக்கப்பதான் போட்டோ எடுத்தோம், ஆனா இந்த போட்டோவெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் எடுத்த போட்டோவா இருக்கு. அதுலயும் புது டாக்டரோட வீட்டு பேஸ்மெண்ட்ல நம்ம செகண்ட் விக்டிமோட போட்டோன்னு ஒன்னு பார்த்தோம். செத்ததுக்கு அப்புறம் அவள் எடுத்த போட்டோ அதுவும் இந்த டைரியில இருக்கே. சோ புது டாக்டர் ரொம்ப நாளா நம்மள ஃபாலோ பண்ணி நம்ம கொலை பண்றத பக்கத்திலேயே இருந்து பார்த்தும் நம்ம போனதுக்கு அப்புறம் விக்டிம்ஸ போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அதையே தானே OZ குரூப் ஆளுங்களும் பண்றாங்க. கில்லர் பண்ற எல்லாமே அவங்களுக்கு தெரியுது, ஃபாலோ பண்ணி பாக்குறாங்க. இன்கேஸ் கில்லர் எங்கேயாவது மாட்டிக்கிற மாதிரி இருந்தா உள்ள போந்து அவங்க காப்பாத்துறாங்க. அப்ப புது டாக்டரும் OZ குரூப்பை சேர்ந்தவனா தாண்டா இருப்பான் அப்படின்னு அதுக்கு பக்கத்திலையும் OZ எழுத போறப்பதான் கில்லருக்கு ஒரு உறுத்தல். இல்லையே, சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்த OZ ஆளுங்கெல்லாம் நம்மள காப்பாத்த தான் ட்ரை பண்ணாங்க. ஆனா புது டாக்டர் கடைசியா நம்மள கொலை பண்ணிட்டு நம்ம கடத்தி வச்ச சின்ன பையனை காப்பாத்த பார்த்தானே, அப்ப அவன் OZ இருக்க மாட்டான். பிளஸ் எனக்கும் அவனுக்கு அடிபட்டு நாங்க ரெண்டு பேரும் நேர் எதிரில நிதானம் இல்லாம படுத்திருக்கப்போ நம்மன்னு எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து அவன் என்னமோ ஒன்னு சொல்ல வந்தான், அதுவும் என்னன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு மூளையை போட்டு கடைஞ்சுக்கிட்டே புது டாக்டரோட ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து தானே செத்த விக்டிம்ஸோட போட்டோ எல்லாம் கில்லர் எடுத்துட்டு வந்தான். சோ முதல்ல அவன் OZ குரூப்பை சேர்ந்தவனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்கிட்ட போயிட்டு அவன் உடம்புல டாட்டு ஏதாச்சும் இருந்ததா அப்படின்னு கில்லர் என்கொயரி பண்ண எந்த டாட்டுவும் இல்ல. அப்ப புது டாக்டரோட உடம்புல இருந்துச்சான்னு கேட்டா அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே இல்லையப்பா, அவன் அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால அது எனக்கு தெரியலன்னு இவர் சொன்னா. அங்க இருந்து கில்லர் கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே அதே இடத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டர் இந்த புது போலீஸ் கவர்மெண்டோட சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர்ல இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு பர்னர் போன்ல கால் பண்ணான்ல, இதே இடத்துல தாங்க புது டாக்டரோட ஃப்ரெண்டும் வேலை பார்த்திருப்பான். சோ அவன் OZ குரூப்பான்னு தெரிஞ்சுக்க இங்க வந்து கில்லர் கேட்டுட்டு போனா அதே கேள்வியை கேட்டதும் இப்பதாங்க அவன் வந்துட்டு போனா அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சொல்லவே, நான் தான் இந்த கில்லர், சட்டையில ஓட்டின சரக்கு ஸ்டிக்கர் மாதிரி நம்ம எங்க போனாலும் கூடவே வரான் அப்படின்னு இன்ஸ்பெக்டருக்கு மொழி பிதுங்குது. அதோட கில்லரும் நிக்கல. புது டாக்டரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணலனா என்ன, அவன் பிரெயினை தானே தூக்கி கில்லருக்கு வச்சாங்க. சோ பிரெயின் சர்ஜரின்னு ஒண்ணு நடந்துச்சு. எந்த ஒரு ஆபரேஷன் நடந்தாலும் ஆபரேஷன் தியேட்டர்ல கேமரா வச்சு அதை ரெக்கார்ட் பண்றது வழக்கம். சோ அந்த ரெக்கார்டை பார்த்துட்டாலே புது டாக்டரோட உடம்புல எங்கேயாவது OZ டாட்டூ இருந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. சோ ஹெட் ஹண்டரோட சேர்ந்து இந்த ஆபரேஷனுக்கு எந்த பெரிய டாக்டர் உறுதுணையா இருந்தாரோ கில்லர் அங்க போய் ரெக்கார்டை கேட்க, நாப்பா நீ விளாடுற, இது என்ன சாதாரணமா நடந்த ஆபரேஷனா, ஜெயில இருக்க ஒருத்தவனை கூட்டிட்டு வந்து நடந்த ஆபரேஷன், அதுவும் அவன் கண்டுபிடிச்ச இந்த டெக்னிக் அவனுக்கு மட்டும்தான் தெரியணும், வீடியோ ரெக்கார்ட் பண்றது மூலியமா வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரெக்கார்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அதை நாங்க ரெக்கார்ட் பண்ணலையப்பா அப்படின்னு பெரிய டாக்டர் சொல்லி கில்லரை அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் தாங்க தெரியுது இந்த ஆள் என்ன மாதிரியான சுகப்பிரசவ சூழ்ச்சினரின்னு. ஆக்சுவலா இவன் ஆபரேஷன் ரூம்ல நடந்ததை ஒரு ஹிடன் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அது இவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப அந்த ஃபுட்டேஜை போட்டு பாத்துக்கிட்டே அக்காளி யாருகிட்ட இவ்வளவு பெரிய விஷயம், அது இத ஜெயில சாக போற ஒருத்தவனுக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னா விட்டுருவோமா நாங்க, இத வச்சு இன்னெல்லாம் பண்ண போறோம் பாரு அப்படின்னு இந்த ஆள் ஒரு சதி திட்டத்தை தீட்ட அந்த பக்கம் வீட்டுக்கு போயிட்டு இருந்த கில்லருக்கு மூக்குல இருந்து ரத்தமா வடியுது. பழைய டாக்டர் ஏற்கனவே சொன்னார் இல்லீங்களா, உனக்கு நடந்த பிரெயின் சர்ஜரினால நீ கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்ப, கூடிய சீக்கிரம் செத்துருவான்னு. அதுக்கான ரிசல்ட் தான் இது. இது பத்தாதுன்னு வீட்டுக்கு போனா வாசல்லையே ஹீரோயின் உட்காந்துருக்கா. டம்மி பீஸை கில்லர் தான் கொலை பண்ணான்னு ஹீரோயினுக்கு தெரியும். அதை நமக்காக தான் அவன் பண்ணா, கொலை பண்ணிட்டான்னு சொல்லி தான் நம்மளை வெறுத்து ஒதுக்குறான்னு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கால. அந்த உண்மையை கில்லர்கிட்டயே சொல்லிட்டு, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லடா, எனக்காக தானே கொலை பண்ண, நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு எவ்வளவோ சொல்லியும் அதுவே தெரிஞ்சு போச்சு
மச்சான் உனக்கு சூப்பர் ரீ, உன்னை கைட்டி விட நீயே ஒரு காரணம் கொடுத்துட்ட பாத்தியா. உன்னை லவ் பண்ண குத்தத்துக்கு தான் இப்ப நான் ஒரு கொலைகாரனா இருக்கேன். இன்னும் உன் கூடவே இருந்தா நான் எத்தனை கொலை பண்ணணுமோ. செட் ஆகாது, இனிமேல் என்ன பார்க்க வராத. அப்படி வந்த நான் தான் டம்மி பீஸை கொலை பண்ணேன்னு சொல்லி போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுவேன். அதோட நீ என்ன ஜெயில தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆக்டிங்கை போட்டு ஹீரோயினை துரத்தன கில்லர் வீட்டுக்குள்ள போய் உட்காந்து அப்படி ஃபீல் பண்றான். இந்த ஃபீலிங்கான பிளாஷ்பேக்கும் இருக்கு. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்களேன். ஒரு எபிசோட் ஆரம்பிக்கும் போதே சைக்கோ பையன் வீட்டுக்கு போற டைரக்ட் வழியில போகாம ஆள் இல்லாத ஒரு சுத்து வழியில ஒரு பிரிட்ஜ் பக்கமா நடந்து வந்தான். அங்க பிரிட்ஜுக்கு அடியில சாகுற கண்டிஷன்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறத பார்த்தும் அவ எக்கேடாச்சும் கெட்டு போறா. நான் கேம் விளாடணும்னு கண்டுகாமலே விட்டு போனான்ல. டம்மி பீஸால தாக்கப்பட்டு பிரிட்ஜுக்கு அடியில கிடந்ததே ஹீரோயின் தான். அப்பவே சாக கிடந்த இந்த பொண்ணை கண்டுகாம வந்தவன் இப்ப என்ன தங்கத்தட்டுல வச்சு தாங்கவா போறான். சோ எதுக்கு அப்படின்னு கில்லர் உருகி கரைய. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட ஒருத்தவன் கொன்னுட்டான். கில்லர் அவனை சேஸ் பண்ணிட்டு போன இடத்துல அங்க 2 பேர் இருந்தானுங்க. அதுல ஒருத்தவன் செத்துட்டான். முதல் ஆள் தப்பிச்சு ஓடனான்ல அவனை காட்டுறாங்க. இவனுக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கா போல. எப்படியோ செத்துட்டா. செத்த பொண்ணை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே உன்ன மாதிரி இன்னொரு அப்பாவி சாக கூடாதுன்னு நான் நினைச்சமா. ஆனா என் கையாலேயே ஒரு அப்பாவியான ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை நான் கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. இனிமேலும் இந்த வேலையை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. நான் சரண்டர் ஆக போறேன்னு இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ண. அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் கால் அட்டன் பண்ணா போன் பண்ணவன் பேசவே மாட்டான். என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள யாரோ வந்து இவனை போட்டு தள்ளிட்டாங்க. இவன் போனு, கார்ல இருந்த டேஷ்போர்ட் கேமரா எல்லாத்தையும் உருவிட்டு பண்ண கொலைய சூசின் மாதிரி காட்டிட்டு கொலை பண்ணவங்க எஸ் ஆக. அந்த பக்கம் பழைய டாக்டர் பதுங்கி இருந்த இடத்துல புதுசா ஒரு போன் ரிங் ஆக போன் அட்டன் பண்ணா பேசுறது கில்லர். அச்சச்சோ, போனை அங்கதான் தெரியாம வச்சுட்டு வந்துட்டனா. சரி டாக்டர், நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு கில்லர் பேசுற எல்லாத்தையும் எவனோ ஒருத்தவன் ஒட்டி கேக்குறான். சோ கில்லர் போனை ஏற்கனவே குளோனிங் பண்ணி வச்சிருக்காங்க போல. இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? அது கில்லருக்கும் தெரியும். எப்பயில இருந்தனா போன எபிசோட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை கொன்னவனை துரத்திக்கிட்டே கில்லர் ஹோட்டல் வாசலுக்கு போனான். அங்க சண்டெல்லாம் முடிஞ்சதும் இன்ஸ்பெக்டர் கில்லருக்கு கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் பேசுறதே கில்லருக்கு கேட்காம குறைன்னு கேட்டுச்சு இல்லைங்களா. கில்லருக்கு டவுட் வந்து போச்சு. நம்ம போனை எவனோ ஒருத்தவன் ஒட்டி கேட்கறான்டான்னு. அதோட பழைய டாக்டர் சொன்னார்ல, நான் அப்பவே உன் அம்மாவை அபார்ட் பண்ண சொல்லிட்டேன்ப்பா, நீ பிறந்ததே எனக்கு தெரியாதுன்னு. இந்த ஆள் ஏதோ ஒரு பொய் சொல்றான்டா. ஒருவேளை அந்த டைம்ல இவன் ஓய்சட் குரூப்போட சேர்ந்து வேலை செஞ்சு அங்க ஏதோ ஒரு தகுடு தத்தம் பண்ணி அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கதான் இங்க மறைஞ்சு வாழறானோ. அப்படி இருந்தா ஓய்சட் ஆளுங்க எப்படியும் இந்த ஆளை தேடுவாங்கல்ல. நம்மள ஃபாலோ பண்றதும் அவனுங்க தான். சோ இந்த ஆளை வச்சே நம்ம அவனுங்களுக்கு ஒரு பொறி வச்சா மேட்ரு ஈஸி ஆயிடும்னு சொல்லிட்டு தான் கில்லர் வேணும்னே பழைய டாக்டரோட இடத்துல அந்த போனை வச்சுட்டு வந்திருக்கான். அதுக்குன்னு பழைய டாக்டரை மாட்டி விடணும்ன்றதெல்லாம் கில்லரோட எண்ணம் இல்ல. இவரை பகடக்காயா வச்சு ஓய்சட் குரூப்பா பிடிக்கணும். சோ ஏற்கனவே இந்த இடத்துல இருந்த பழைய டாக்டரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கில்லர் பழைய டாக்டரை அனுப்பிட்டான். பழைய டாக்டர் இங்கதான் இருக்காருன்னு தெரிஞ்சு ஒரு குரூப் வருது பாத்தீங்களா. கில்லர் கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க. வாங்கடா பொரியல மாட்டின எலிங்களா அப்படின்னு வகதொகை இல்லாம அவனுங்களை வகுந்து எடுத்து எல்லார் சட்டையும் திறந்து பார்த்தா ஒருத்தன் விடலங்க. அனைத்து பேர் நெஞ்சிலையும் ஓய்சட்ன்ற டாட்டோ இருக்கு. யார் தாண்டா அவங்களோட தலைமை? எதுக்காகடா என்னையே ஃபாலோ பண்றீங்க? சொல்றீங்களா இல்ல ஒருத்தவன் கழுத்தை அறுத்து போடவா அப்படின்னு கில்லர் மிரட்டும் போது இவனுங்க சாதாரண ஆளே இல்ல போல. எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கானுங்க. ஹீரோயின் எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கா, நீ அவனை விடல, இங்க ஹீரோயின் உயிரை விட்டுருவா அப்படின்னு வீடியோ ஆதாரத்தோட காட்டினதும் கில்லரால ஒன்னும் பண்ண முடியல. கில்லர் அடிச்சு போட்டு தப்பிச்சிடுறானுங்க. மயக்கம் தெளிஞ்ச கில்லர் வீட்டுக்கு வந்தா கில்லரோட வீட்டுல தான் பழைய டாக்டர் இருக்காரு. இந்த எபிசோட்ல ஒரு சீன்ல இவரோட தங்கச்சியோட போட்டோவை கையில வச்சு பாத்துட்டு இருந்தாரு. கில்லர் வந்ததும் அத ஒரு சேர் கடியில வச்சாரு இல்ல, இப்ப அந்த போட்டோவை காணோம். சோ அந்த போட்டோ கண்டிப்பா வேணும்பா, அதை யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும்னு பழைய டாக்டர் பயந்ததும் அப்போ நம்ம நினைச்சது கரெக்ட் தான். ஓய்சட் ஆளுங்களுக்கு இவர் யாரு, இவரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அதை நினைச்சுதான் இந்த ஆள் பயப்படுறான். இருக்கட்டும், நீங்க இங்கேயே இருங்க, நான் வண்டியில இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கில்லர் திங்ஸ் எல்லாம் இருக்க ட்ரக்கை திறக்கும் போது உள்ள புதுசா ஒரு போன் கிடைக்குதுங்க. அதுல பழைய டாக்டரோட நம்பரும் டயலா இருக்கு. பழைய டாக்டரோட போன்ல இருந்து வாய்ஸ் மெயிலாம் அந்த நம்பருக்கு போயிருக்கு. வாய்ஸ் மெயில் ஆன் பண்ணா அது புது டாக்டரோட போனு. பழைய டாக்டர் வாய்ஸ் மெயில் என்ன சொல்றாரு, தம்பி நீ சொன்ன விஷயத்த நான் தேடி போனோம்பா, இது நம்ம நினைக்கிறத விட மேல இருக்கும் போல. ஓய்சட்ன்ற குரூப் எல்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருக்கானுங்க. இத பத்தி உங்ககிட்ட நேரா பேசணும் வாயன்னு சொல்லியிருக்காரு. இந்த கான்வர்சேஷனை பார்க்கும்போதே உனக்கு நல்லா தெரியுது இல்ல. அப்பதான் ஓய்சட் குரூப் புதுசா சம்பந்தப்பட்டிருக்கிறதா பழைய டாக்டர் சொல்றாரு. அப்படி பார்த்தா பழைய டாக்டரும் சரி புது டாக்டரும் சரி 2 பேருமே ஓய்சட் குரூப்பை சேர்ந்தவங்க இல்ல. ஆனா டீம் போட்டு எதையோ ஒன்னு தேடி இருக்காங்க. இதை கண்டுபிடிச்சு அதே இடத்துல இன்னொரு டைரி இருக்கிறதையும் கில்லர் பார்க்க இது கில்லரோட பர்சனல் டைரி தான். இவன் வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்த டைரி ஒரு நாள்
நாள் காணாம போயிருக்கும். அது இப்போ இங்க கிடைக்க அதுல கில்லர் அவன் கைப்பட எழுதுனதையே ஒண்ணா படிச்சிட்டு இருக்கான். இப்போ பிரசன்ட்ல கொலை பண்ண விஷயங்கள்லாம் இருக்கு, அதை விட்டுருங்க. சின்ன வயசா இருக்கும்போது இவன் எழுதின விஷயங்களை பார்த்தா ஒரு பையனை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவன் ஸ்கூலுக்கு புதுசா வந்த பையன், நல்லா படிச்சு மார்க்கெல்லாம் வாங்கி டீச்சர் கிட்ட பிரைஸ் எல்லாம் வாங்குறான். அவனை பார்த்தாலே கில்லருக்கு ஆவாது. எத்தனை எபிசோட் ரெஃபரன்ஸ் தான் சொல்றதுன்னு தெரியல. இதே மாதிரி ஒரு எபிசோட்ல சைக்கோ பையன் ஒரு காட்டு பகுதியில தனியா நின்னு ஏதோ ஒரு விலங்கை கொன்னுட்டு இருந்தான். அப்ப அங்க வந்த இவனோட கிளாஸ் பையன் ஒருத்தவன் சைக்கோ பையனோட கேரக்டரை பார்த்து யாருமே இவங்கிட்ட நெருங்க மாட்டாங்க. ஆனா அவன் மட்டும் தைரியமா வந்து சைக்கோ பையனுக்கு அடிப்பட்ட கையில பத்தெல்லாம் போட்டு விட்டான். ஏன்டா என்ன பார்த்து உனக்கு பயமா இல்லையான்னு கேட்டப்ப கூட நான் ஏன் உன்னை பார்த்து பயப்பட போறேன், அதெல்லாம் இல்லன்னு தைரியமா சொல்லிருப்பான். சே, நானும் இவன மாதிரியே இருந்திருக்கலாம்னு சைக்கோ பையன் ஆசெல்லாம் கூட பட்டிருப்பான். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, எப்படி சின்ன வயசுல இருந்து யாரோ ஒருத்தவங்க சைக்கோ பையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அதே மாதிரி அந்த பையனையும் யாரோ ஃபாலோ பண்ணிருக்காங்க. இத சைக்கோ பையனே பார்த்திருக்கான். பிரசன்ட்ல கில்லர் அந்த பிளாஷ்பேக்கை ஞாபகப்படுத்த ஒரு பக்கம் ரிப்போர்ட்டர் ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மாவை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் தேவையில்லாம ரிப்போர்ட்டர் கிட்ட நம்ம என்னென்னமோ பேசிட்டோம், மன்னிப்பு கேட்கலாம்னு அவ வீட்டுக்கிட்ட வந்தா தோஸ்தி கால் உடைஞ்ச ஒரு நாயை வளர்க்குறாங்க இல்லையா, வேலைக்கு வந்த இடத்துல அந்த நாயையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. நாய் குழந்தை ரெண்டையும் ஒரே நேரத்துல பாத்துக்க முடியல. ஹீரோயின் ஏற்கனவே தோஸ்தியோட வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பா. சோ ஒரு சின்ன பழக்கம் இருக்கிறதுனால நீங்க குழந்தைய பாத்துக்கோங்க, நான் நாயை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நாயை வாக்கிங் கூட்டிட்டு போறப்போ எதாச்சியா அந்த பக்கமா சைக்கிள்ல வந்த ஒருத்தவன் ஹீரோயின் மேல மோத கீழே விழுந்து அந்த ஆங்கிள் அவ தோஸ்தியோட நாயை பாக்குறப்பதாங்க டம்மி பீஸ் சின்ன வயசா இருந்த ஹீரோயினை தூக்கும் போது கொற்ற மழையில ஒரு பிரிட்ஜ் ஓரமா ஒரு குட்டி நாயை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அதை ஹீரோயின் பார்க்க போய் தானே டம்மி பீஸ் கிட்ட மாட்டினா. இந்த நாய் பாக்குறதுக்கு அப்படியே அந்த நாய் மாதிரி இருக்கு. அதோட ஹீரோயின் நைட்டு தோஸ்தியோட வீட்லயே டின்னர் சாப்பிடுறா. அங்க புது டாக்டரோட சின்ன வயசு போட்டோலாம் இருக்கு. இத பார்த்த ஹீரோயின், மேடம் நான் இதுக்கு முன்னால உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த நாயை பத்தி கேட்டேன், உங்க பையன் தான் இந்த நாயை ஏதோ ஒரு பிரிட்ஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்ததா சொன்னீங்கல்ல, அது என்ன பிரிட்ஜ்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டு டம்மி பீஸ் எந்த பிரிட்ஜ்ல வச்சு ஹீரோயினை கடத்தினானோ அது பேரை தோஸ்தி சொன்னதும் ஸ்ட்ரைட்டா இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்த ஹீரோயின், ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, அந்த டைம்ல டம்மி பீஸால தாக்கப்பட்டு நான் ஒரு பிரிட்ஜுக்கு அடியில கடந்தேன், நீங்க தானே நீங்க என்ன காப்பாத்துனீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க இங்க ஒரு புது விஷயம் வெளியே வருது. பாதி தூரம் தாமா உன்னை நான் தூக்கிட்டு வந்தேன், பட் ரியலா நடந்தது அன்னைக்கு ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு ஏதோ ஒரு குட்டி பையன் கால் பண்ணான், பிரிட்ஜுக்கு அடியில நீ இருக்கிறதாகவும் உன்னை காப்பாத்த வர சொல்லியும் சொன்னான். நான் வரத்துக்குள்ள அவனே உன்னை பாதி தூரம் தூக்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் உன்னை பிக்கப் பண்ணி நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். உன்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுமே சொல்லிக்காம கொல்லிக்காம அந்த பையன் போயிட்டான். அவன் அவனோட ஸ்கூல் யூனிஃபார்மை உன் மேல போத்தி இருந்ததுனால அது மட்டும் என்கிட்ட இருந்துச்சு. சோ மறுநாள் நானும் உன் பாட்டியும் ஸ்கூல்ல போயிட்டு யார் அந்த பொண்ணை காப்பாத்தினதெல்லாம் கேட்டோம். நான் தான் யாரும் ஒத்துக்கிட்டு வரலையா, நாங்களும் அதோட விட்டோம் இப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை கொலை பண்ணவன வேற யாரோ கொண்டாங்கல்ல, அந்த சம்பவம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போக ஒன்னு உறுதி, இங்க நடந்தது தற்கொலை இல்ல. ஏன்னா டேஷ்போர்ட் கேமராலாம் புடிங்கிட்டு போயிருக்காங்களே, சோ கொலை பண்ணிட்டு அதை தற்கொலை மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் இந்த கார்ல தான் ஃப்ரண்ட் மிரர்ல ஒரு கீச்செயின் தொங்கிட்டு இருக்கும்ல, அதுல ஒரு பென்ட்ரைவ் இருக்கிறத அதுல ஒரு மெமரி கார்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. செத்தவன் தெளிவு போலங்க, எப்படியும் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு டேஷ்போர்ட் கேமரால இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் பேக்கப் எடுத்து அதை இந்த மெமரி கார்டுல வச்சிருக்கான். அது இன்ஸ்பெக்டர் கைக்கு வந்துருச்சா. இன்னொரு பக்கம் தோஸ்தியோட வீட்டுக்கு போன ஹீரோயின், உங்க பையன் தான் என்ன அந்த டைம்ல காப்பாத்தினான்னு சொன்னதும் அப்பா நான் சாகறதுக்குள்ள ஒரு தடவையாச்சும் என் பையன் நல்லவன்ற வார்த்தையை கேட்டனே அப்படின்னு அவங்க மனசுல ஒரு பூரிப்பு. ஆனா ஹீரோயின் கிட்ட என் பையன் சின்ன வயசுலயே ஆக்சிடென்ட்ல செத்துட்டதா போய் சொல்லிட்டாங்க. அதோட போன தடவை ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது போன தடவைனா போன சீன்ல வீட்டுல புது டாக்டரோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் பார்த்தால, இப்போ அதை காணோம். ஏன் இந்த அம்மா ஒரே நைட்ல போட்டோஸ் எல்லாம் தூக்கி ஒழிச்சு வச்சிருச்சு அப்படின்ற சிந்தனையோட வெளியே வந்தவளுக்கு அப்பதான் ஒண்ணு ஞாபகம் வருது. புது டாக்டரை கில்லர்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்பெல்லாம் அவங்க வேற வீட்டுல இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு வெளியவே இது கொலகாரன் வீடுன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அதை தோஸ்தி பெயிண்ட போட்டு அழிச்சும் இருப்பாங்க. அந்த டைம்ல ஹீரோயின் அதை பார்த்திருப்பா. சோ இவங்க எதை பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு இப்ப தெளிவா பாக்குறதுக்கு அங்க போய் மேல அடிச்சிருந்த பெயிண்ட தொடச்சிட்டு பாக்குறா. தெரிஞ்சு போச்சு தோஸ்தியோட பையன் புது டாக்டர் தான். இவன் பெரிய சைக்கோ பார்த்தாச்சே, இப்படிப்பட்ட ஒருத்தவனா சின்ன வயசுல நம்மள காப்பாத்தனா, அதுவும் அவன் ஆக்டிங்காக பண்ண மாதிரி தெரியலையே. என்னை தூக்கிட்டு ஓடி வரும்போது எப்படியாவது என்ன காப்பாத்தணும்னு அவனுக்குள்ள இருந்த வேதனை நமக்கு மட்டும் தானே தெரியும். சோ நம்ம தான் புது டாக்டரை கில்லர்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கமோ, அப்ப அவன் நம்ம பாட்டியை கொலை பண்ணலனா வேற யாரு கொலை பண்ணிருப்பான்னு ஹீரோயின் உறைஞ்சு போய் உட்கார. இன்னொரு பக்கம் ரிப்போர்ட்டர் ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மாவை இன்டர்வியூ எடுத்தால, அவங்களுமே வீடியோல என்ன சொல்றாங்க, நான் எத்தனையோ தடவை தற்கொலை பண்ணிக்கலான்னு பார்த்தேன், ஆனா என் மனசை மாத்தி என்ன நல்லபடியா வாழ வச்சதே புது டாக்டர் தான் சொல்றாங்க. இங்க இப்படி போயிட்டு இருக்க கில்லரோட பிளாஷ்பேக்ல அவன் ஒரு பையனை பார்த்தான் பாருங்க, அது யாருன்னு தெரிஞ்சு
தெரிஞ்சுக்க ஸ்கூலுக்கு போனா அதுதான் புது டாக்டரே. புது டாக்டரோட ஸ்கூல் சர்டிபிகேட்ல அவன் வல்லவன் நல்லவன் நாளும் தெரிஞ்சவன்னு பாராட்டு மழையா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு டீச்சர் மட்டும் புது டாக்டர் குழப்பவாதின்ற மாதிரி அவனை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஏன்னு புரியாம கில்லர் அந்த டீச்சர் கிட்டே போயிட்டு கேக்குறானா, ஆமாப்பா பையன் படிப்புலலாம் புலிதான், என்ன நடுவுல அவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு டீச்சர் சொல்லி அங்க இருந்து கிளம்ப போன கில்லர் அது ஒரு லேப், அங்க 2 கூண்டுல தனித்தனியா 2 எலி வச்சிருக்கிறத பாக்குறான். சேம் டைம் ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர் கார்ல ஒரு மெமரி கார்டு கிடைச்சது இல்ல, அதுல இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு பார்க்க கில்லர் போற ஒரு இடம் விடாம எல்லா இடத்துக்கும் கொலை பண்றப்ப கூட கில்லரை ஃபாலோ பண்ணிட்டு ஓய்செட் ஆளுங்க போயிருக்காங்க. அப்போ ரெக்கார்டான ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு. அடங்கொப்புரானே, என்ன டம்மி பீஸ் லீன்ற சீரியல் கில்லர், குழந்தைங்களை கொண்டு எரிக்கிற அந்த டிரைவர், இவங்க கொலை நடந்த டைம்ல கொலை நடந்த எல்லா இடத்துக்கும் மாஸ்க போட்டுட்டு கில்லர் போயிட்டு வரான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கண்ணு விரிய. அந்த பக்கம் ஸ்கூல்ல எலிங்களை பார்த்த கில்லர் அது எதுக்காகன்னு டீச்சர் கிட்ட கேட்கும்போது, பசங்க எலிங்களை வச்சு டெஸ்ட் பண்றதுக்காக அதை வச்சிருக்கோம் அப்படின்னு டீச்சர் சொன்னது தாங்க. கில்லரும் புது டாக்டரும் கிட்டத்தட்ட சாகர கண்டிஷன்ல ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க பார்த்துக்கிட்டே நேரெதிரில் படுத்திருந்தாங்க. அப்ப கில்லர் நம்மன்னு எதையோ ஒன்னு சொல்ல வந்தான்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா கில்லருக்கு ஞாபகம் வருது, நம்ம 2 பேருமே ஒரு விதத்துல எலிங்க தான் அப்படின்ற வார்த்தையை தான் புது டாக்டர் சொல்லியிருப்பான். அப்ப இவங்க 2 பேரையும் யாரோ சின்ன வயசுல இருந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஆளாக்கி எந்நேரமும் கூடவே இருந்து கண்காணிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த மூதேவி எந்த முட்டு சந்துல இருக்குன்னு காட்டுறதுக்குள்ள இதோட எபிசோட முடிச்சிடறானுங்க. இப்பதான் பாயிண்டே பிடிச்சிருக்காங்கல்ல, இன்னும் 3 எபிசோட் தானே, எல்லா உண்மையும் ஒவ்வொன்னா வெளியே வந்துடும். வெயிட் பண்ணி நம்ம வெறியை தீர்த்துப்போம். சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.